ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான பல வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறேன் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. 2வது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 3வது, திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வளத்துக்கெல்லாம் உன்னை தாங்குறேன். இத்தனை காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்யும் போது ஏன் நான் பயப்படணும்? யோசித்து பாருங்க பிரதர். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. இந்த வருஷம் நிறைய காரியங்களை யோசித்து பார்த்தேன். அவர் பல காரியங்களை யோசித்துருக்கீங்களா? இல்லை அடுத்த ஒரு வருஷமாவது எனக்கு நன்மையாக இருக்காதா? அடுத்த ஆண்டை குறித்து இப்போவே நீங்கள் பயந்துருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நான் பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் யாருங்க? அவர் சர்வலோகாதிபதி, அண்ட சராசரம் படைத்தவர் அவர். ஆமென். வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை காரியங்களை ஆண்டவர் குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம்ல. அப்படிப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? நான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னோடு கொடுக்குறேன். இதோட ஒரு பெரிய தைரியம் உலகத்தில் வேறு என்ன இருக்குங்க? ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார். வானவருக்கு சிங்காசனம், பூமியருக்கு பாதபடி, வானத்துக்கு பூமிக்கு பெரிய ஆண்டவர் அவர். ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். தேவ பிள்ளை, நம்ம நினைவாகவே இருக்கிறவர். நம்மளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர். நம்ம உட்கார்தல் எழுந்திருக்கல அவர் கவனமாய் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்ம தலைமுறையெல்லாம் ஒரு எண்ணெய் வைத்திருக்கிறார், உள்ள கருத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களை செய்கிற கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கீங்க தெரியல. அன்றை சொல்ல, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன் தேவன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்ன சகாயமாக வேணும்? ஒருவேளை வேலை நாட்களில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் ஒருவேளை பல காரியங்கள், ஆமேன், பல காரியங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவரோடு இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, யோசுவாக்கு அழகாக இப்படி சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ மோசை மறித்துட்டாரு. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. யோசுவா கலங்குறார், பயப்படுறார். ஐயோ, வணங்கா காலத்துல ஜனம், மோசமான ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், முறுமுறுக்கிற ஜனம், மோசைக்கு எதிராக கல்லெறிந்த பார்த்த ஜனம், ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை செய்த ஜனம். இந்த ஜனகத்துக்கு நான் எப்படி நடத்துவேன்? அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், யோசுவா பயப்படாத. இந்த வசனம் அழகாக இருக்குது. நீ உயிரோடு இருக்கிற நாளில் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். 6வது வசனம் வாசினா, பலங்கொண்டு திடமானதாக இரு. பலங்கொண்டு அவர் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. தேவைப்பிள்ளையில பலங்கொண்டு திடமானதாக இருங்க. அவர் உங்களோட தேவையெல்லாம் சந்திப்பார். என்ன காரியங்களுக்கு வேணும், என்ன நன்மை வேணும், என்ன சகாயம் வேணும், அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை பயப்படாத, திகையாதன்னு சொல்லி நம்மளை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களை பாதுகாப்பு நடத்துவார். கண்களை முடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாத, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. என்ன சகாயத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை வாய்க்க பண்ணுங்கப்பா. எங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதி. நீங்கள் எங்களை துணை நில்லுங்க, பாதுகாத்துகளும். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற, கிருபை ஒப்பு கொடுக்குற, எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை பலப்படுத்துவார். தைரியமாக போங்க. God bless you.